எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக சிஎம் பங்க் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபை மேட்ச் விளாட போகிறாரு. ஸோ அந்த மேட்சை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சாம்பியன்ஷிப்பை நோக்கி போக போகிறேன், அதுவும் இன்னைக்கு நடக்க போகிறேன். ஸோ அந்த மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் குவாலிஃபை மேட்ச்சில் நான் வின் பண்ண போகிறேன். வின் பண்ணி நான் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை இந்த வருஷம் வின் பண்ண போகிறேன். வின் பண்ணதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீஃப் கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நான் 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை வின் பண்ணி 2 முறையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முறை 3வது முறையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை வின் பண்ண போகிறேன். ஸோ நான் வின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எதிரில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஜே ஊசோ, என்னோட நண்பன் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேஷ் இன் பண்ணலாம். மேபி 2வது ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சீனா. ஸோ ஜான்சீனா கிட்ட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட கேஷ் இன் பண்ணலாம். ஸோ என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது ஜான்சீனாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நான் இந்த வருஷம் நடக்க போகிறேன் மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்ச்சில் கலந்துக்குவேன். இன்றைக்கி நடக்க போகிற குவாலிஃபை மேட்சை வின் பண்ணி இந்த வருஷத்தோட மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை வின் பண்ணி கேஷ் இன் பண்ணி ஸோ எனக்கு கோல்டு வேணும், எனக்கு சாம்பியன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல சாமி ஹுசைன் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார். ஸோ என்னோட வாய்ப்பு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறி போயிடுச்சு. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செத்ராலன்ஸை வின் பண்ண வச்சிடாத, நீ இந்த குவாலிஃபை மேட்சை வின் பண்ணி நீ மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை வின் பண்ணி நீ ஒருவேளை சாம்பியன் ஆகும் பட்சத்தில் ஸோ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ரிங்குக்குள்ளே நில்லு, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டு ஸோ உனக்கான ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் தரேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் உமன்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டெஃபனி வல்கீரியா வர்சஸ் ஐவி நெயில் வர்சஸ் லிவ் மார்கனுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்குது. இந்த மேட்ச்சில் 3 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் கடைசியாக ஸோ உமன்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆக போகிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்சுக்காக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்காக அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பால் ஹெய்மன் போயிட்டு ஸோ இன்னைக்கு ஏஜே ஸ்டைலுக்கு பிறந்த நாள். ஸோ அதனால ஏஜே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு. ஸோ வாழ்த்துனது மட்டும் கிடையாது, ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகிற இந்த மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்சுக்கான அந்த குவாலிஃபை மேட்ச் உனக்கு இருக்குது. அதே சமயம் உனக்கு அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பால் ஹெய்மன் தன்னோட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட வழியை எனக்கு தீர்மானிக்க முடியும், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஸோ பால் ஹெய்மன் அசிங்கப்படுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிடுறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூசேவுக்கும் ஷெய்மஸுக்குமான ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்கும். ஸோ அதனால ஒரு வீடியோ பேக்கேஜ் மாதிரி பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரூசேவ் பேசுகிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வார் ரைடர் வர்சஸ் ஜட்ஜ்மெண்ட் டீமுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா த நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் 2
ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்குள்ள ராக்ஸின் ஃபெரைஸ் உள்ள வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஃபின் பேலரும் ஜேடி மெக்டோனலும் ரொம்பவே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா வார் ரைடரை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அந்த இடத்துல லைரா வல்கீரியன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே ஸோ வரப்போகிற மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் லைரா வல்கீரியன் வர்சஸ் பெக்கி லிஞ்சுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போது இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக. ஸோ அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே எங்களுக்கான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் பெக்கி லிஞ்சை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி பெக்கி லிஞ்சை கூப்பிடுறாங்க. பெக்கி லிஞ்ச் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைரா வல்கீரியன் பெக்கி லிஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை கூப்பிடுறாங்க. பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபைனலி லைரா வல்கீரியன் உள்ளே போயிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் அடிக்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு அவங்கள பிரித்து விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அண்ட் சாமி ஜெயின் வர்சஸ் பிரான் பிரேக்கர் அண்டு பிரான்சன் ரீடுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த மேட்சுக்குள்ள செத்ராலன்ஸ் உள்ள வந்து அவரு ஜே ஊசோ அண்ட் சாமி ஜெயின் அடிக்க, அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பிரான் பிரேக்கர் அண்டு பிரான்சன் ரீட் அவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாமி ஜெயினையும் ஜே ஊசோவையும் அட்டாக் பண்ண அந்த இடத்துல சிஎம் பங்க் உள்ள வந்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீட் அடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேவ் பண்ணுற மாதிரி அந்த செக்மெண்ட்டை முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைரி சேன் வர்சஸ் ரகுல் ராட்விகஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரகுல் ராட்விகஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக லிவ் மார்கன் ரிங் சைடில் இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைரேஷியனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதம் யோஸ்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் வந்துடுவாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக போகும். ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கைரேஷியன் ரகுல் ராட்விகஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கைரேஷியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட பேக் ஸ்டேஜில் சாமி ஜெயினுக்கும் கேரியன் கிராஸ்க்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ கொஞ்சம் மாசமாக நீ ஏன் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சாமி ஜெயினுக்கும் கேரியன் கிராஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மென்ஸுக்கான மணி இந்த பேங்க் லேடர் மேட்சுக்கான ஃபைனல் குவாலிஃபை மேட்ச் நடக்குது. கடைசி ஆள் யார் அப்படின்ற மாதிரியான ஒரு குவாலிஃபை மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் வர்சஸ் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் எல் கிராண்ட் அமெரிக்கானோ. ஸோ இவங்க மூணு பேருக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் கடைசி ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ஏஜே ஸ்டைலாக இருக்கட்டும், சிஎம் பங்காக இருக்கட்டும், எல் கிராண்ட் அமெரிக்கானோ, ஸோ அவருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடும் பிரான் பிரேக்கரும் உள்ளே வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அடிக்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அடிப்பாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி எல் கிராண்ட் அமெரிக்கானோ ஏஜே ஸ்டைலை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கானோ வின் பண்ணி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மென்ஸ் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் மேட்ச்சில் குவாலிஃபை ஆகிறாரு. குவாலிஃபை ஆனதோட அந்த இடத்துல செத்ராலன்ஸ் பிரான் பிரேக்கர் அண்டு பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலி அடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வராரு, அவரே அடிக்கிறாங்க, சாமி ஜீனி அடிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாரையுமே அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிகிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ராவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.